ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஒரே ஒரு நாள், ஒன் டே ட்ரிப் தான். போகிறோம், சரக்குன்னு தட்டுறோம், தூக்குறோம், வர்றோம், அவ்வளோதான். ஜாலியாக குஜாலா. பஸ் ஸ்டாண்டு நான் கொஞ்சம் வழி விட போயிடுறேண்ணா. ஆடியோ கரெக்டாகி போச்சுங்க, ஆடியோ கரெக்டாகி போச்சு. அந்த மைக் இது ஸ்டாண்டர்டில் வச்சுட்டேன், கருமும் பூரா குறன்னு வந்துருச்சு. இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் ரெடி பண்ணேன். அதெல்லாம் ஆடியோவே வரலைங்க. ஆடியோ கொசரந்து இவ்வளோ தூரம் நான் சிரமப்படுறேன், வரமாட்டேங்குது. வந்தாச்சு, இந்த கடையில் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மணி 10:30 ஆச்சுன்னா குன்னூர் கூட போகலை. ரோடு வேலை அங்கங்கே செஞ்சிட்ருக்காங்க, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். போகாதுங்கிறார் போலீஸ்கார். காட்டேரி பூங்கா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுக்குள்ளே போனால் காட்டேரி பூங்கா சும்மா பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. மெயின் பார்த்தீங்கன்னா ஊட்டி தான். இதெல்லாம் சும்மா போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்கு யூஸ் ஆகாது இந்த காட்டேரி பூங்கா இதெல்லாமே. இப்போ மிஸ்ட் இல்லை, நல்லா கிளியராக இருக்குது. வானம் மிக தெளிவாக உள்ளன. நீர்வீழ்ச்சி, தண்ணி சூப்பராக நிறையா வருது. அது எஸ்டேட் அப்படியே முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், எல்லா டீட்டெயிலாக எஸ்டேட்டு. எப்படி அங்கங்கே பேட்சாக இருக்குன்னு தெரில. ஒரு சில பக்கம் மிஸ்ட் இல்லை, ஒரு சில பக்கம் மிஸ்ட் இருக்குது. அதிகமாக லவ்வர்ஸ் தான் வராங்க இப்போல்லாம் நான் பார்த்த வரைக்கும். லவ்வர்ஸு பசங்க. இந்த சைடில் சீனரி சூப்பராக இருக்கு பாரு. மிஸ்ட்ரு மேலெலாம் மிஸ்ட் இருக்குது, தெரியுது என்னன்னு தெரில. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க. மேலே பஸ் வருது, நல்லா தெரியுது. இந்த இடத்துல ஒரு சீனரி இருக்குங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த இடம். அந்த இடத்துக்கு போக முடியாது, இப்போ அலோடு இல்லை. ஆனால் நான் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்குது, அதை வேணால் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது கீழே இருக்குது பிரிட்ஜு, இந்த சைடுக்கு இது கீழே இருக்குது. அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னா, வெட்டிங் ஷூட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். குன்னூர் கிட்ட வந்துட்டோம். டேமேஜ் இல்லைங்க குன்னூரில். இந்த அளவுக்கு குளிரில் நான் இது ஊட்டி வந்து நான் பார்த்ததில்ல. இது மார்கழி மாதம் நான் வந்ததே கிடையாது தான். மார்கழி மாதம் வரேன். மார்கழியில் இப்படி இருக்குமா குளிர்? ஆமாங்க, நம்ம கீழேயே நல்லா குளிர் அடிக்குது. இங்கே சொல்லவா வேணும். இந்த ரைட் சைடில் இருக்க ட்ரெயின் வர ரோடு சூப்பராக இருக்கும். நான் ஃபேமிலியோடு வந்தங்காட்டி ஒரு மாதிரி இருக்குது. இதே பசங்களோட வந்து தான் இன்னும் நல்லா செம ஜாலியாக இருந்திருக்கும். சைடு போனால் குன்னூர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம நேராக போகணும் ஊட்டிக்கு. பேக்கில் இருக்கவங்க கம்பல்சரி ஹெல்மெட், பில்லியனு ஹெல்மெட் போடணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் அதுக்கு ஃபைனு. தொட்டதுக்கெல்லாம் இங்கே ஃபைன் தாங்க, ஃபைனோ ஃபைன். இந்த ரைட் சைடு ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது ஊட்டி குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனு. ட்ரெயினில் நிற்கிது பாருங்கள், இத்தனை கார் நிற்கிது. எல்லாம் கார் போட்டு மேலே போயிட்டாங்க, அங்கேருந்து வந்துடுவாங்க. இங்கேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 5-6 ட்ரெயின் பக்கம் இருக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து மட்டும் தான் ஒன்று. ஆனால் அதுலேருந்து வர்ற வழியில், குன்னூர் வர்ற வழியில் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி தான் பட்டிருக்கேன், நல்லாயிருக்குமாம்மா. ஆனால் இதுக்கப்புறம் நான் போயிருக்கேன், இதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை.
டிக்கெட்டு 40 ரூபா என்னமோ நினைக்கிறேங்க. இங்கேருந்து 40 ரூபா 80 ரூபாய் சரியா தெரில. 100 ரூபாய்க்குள்ளே வரும்னு வைங்க ஒரு ஆளுக்கு. எவ்வளோன்னு தெரில. நான் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நான் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபேமிலி 2 ஃபேமிலி வந்தோம். அந்த அன்னைக்கு என்ன பண்ணோம், காரை இங்கே போட்டோம். நாங்கள் போட்டுட்டு இங்கேருந்து ட்ரெயினில் போய் ஆகணும்னு சொல்லி அப்புறம் ட்ரெயினில் ஏறணும். குன்னூர்லேருந்து ஊட்டி போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி கீழே வந்து இறங்கிட்டு கார் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் இறங்கணும் கீழே. வியூ பாரு செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்குறக்கு. வளைவில் முந்தாதீர், நெவர் ஓவர் டேக்கிங். கண்டிப்பாக அந்த ஊட்டிக்கு முன்னாடி போலீஸ் அங்கே செக் போஸ்ட் இருக்கும். அங்கே நிறுத்துவானுங்க, நிறுத்தாமலாம் போக மாட்டாங்க. செக் பண்ணி எல்லாம் இருந்தால் விட்டா பரவாயில்ல. அதுக்கு மேலேயும் ஒரு 100 ரூபா 200 ரூபா போட்டுடுறாங்க. அதுதான் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. நியூ இயருக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க சர்ச்சு. அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அங்கே மேலே கோயில் நல்லா இருக்கலாமா. இந்த வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. வீடு கீடு எல்லாமே அல்டிமேட். ஒரே மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஊட்டி ரோடெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு ரோடு. மழை சிறுசாக தான் இருக்கும், சிங்கிள் லைனாக இருக்கும். இப்போ டபுள் லைன் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. இந்த இடம் தான் சொன்னாங்க போலீஸ் கண்டிப்பாக நிறுத்துவாங்கன்னு. ஏன்னா நான் வந்த 2-3 வாட்டியுமே 3 வாட்டி இந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க. இன்றைக்கி யாரும் காணோம். ஊட்டி வந்துட்டோம். இங்கே டிச்செலாம் சைடில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் செம டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக்கு. ரோஸ் பூங்கா, படகு இல்லம். படகு இல்லத்துக்கு இதில் போயிட்டு வந்துடலாமா. ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே லோக்கலில் போயிடலாம். நேராக போனால் ஒரே ரோடுங்க போட் ஹவுஸு. போன வாட்டி வந்தப்போ இங்கே தான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நானும் ஃப்ரெண்டு ஃபேமிலி வர்றப்போ லெஃப்டில் இங்கே மேலே. இந்த ஊராக இருந்தால் ஆட்டோக்காரங்க ரொம்ப மோசம். சரக்குன்னு திருப்பிடுறாங்கப்பா. அதே இல்லை, முன்ன பின்ன யார் வர்றாங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் பார்க்குறது கிடையாது. அப்படியே திருப்பிடுறாங்க டக்குன்னு. மார்க்கெட் ரைட்டு, மத்திய பேருந்து, உதகமண்டலம், ஏலகிரி. நம்ம போட் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இங்கே 2 வழி போகும், அது வேணால் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த பக்கமே இங்கேயே ஒன்று ரைட்டில் சின்னதாக பிரியும். இன்னொன்று மெயின் என்ட்ரன்ஸ்னால் அந்த பக்கம் போய் இதை போய் சுற்றிட்டு வரணும். எல்லாம் 2 கிலோமீட்டர் போர்டே போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் இங்கேயே ஷார்ட் ஏதோ இருக்குமே இந்த இடத்துலையே. இந்த இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் மான் பூங்கா. இது போட் ஹவுஸ் தான் போகும். இது ஒரு இது இந்த சைடு, அது அந்த சைடு. அது மெயின். அங்கே க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். சீசன் டைமில் இங்கே வந்தோம்னா க்ரௌடே இருக்காது. அது மெயின் போட் ஹவுஸ் அந்த பக்கம் இருக்கிறது. இது சின்ன போட் ஹவுஸு. ஆனால் இங்கேயும் நல்லாயிருக்கும் வியூ. இங்கே ரைட் சைடில் பூரா லேக் தாங்க. என்ன ஒரு குளிர். ஜாக்கெட் போட்டே இப்படி இருக்குன்னா, ஜாக்கெட் போடலன்னா அந்த அக்கா எப்படி போகிறாங்களோ. போட்டோ சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். நம்ம பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை, கிளம்ப வேண்டியதான். க்ரௌட் இல்லை பெருசாக, பூரா லவ்வர்ஸ் தான் இருக்காங்க அங்கங்கே. இல்லை, நியூ இயருக்குன்னா நல்ல கூட்டமாக இருக்கும். நியூ இயர் நைட்டில் நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும். சும்மா வந்தோமா ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா போனோமான்னு இருக்கணும். இது 3D தேட்டர்னு நினைக்கிறேன். தண்டர் வேர்ல்டு. டிக்கெட் எவ்வளோ போட்டுக்கிறேன்? 480 ரூபா. அடே அப்பாடியாப்பா, ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. வாங்கண்ணா எல்லாம் கிட்டே தள்ளி விட்டு போங்கண்ணா. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன். உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் மாறி வந்துட்டோம். நம்ம இந்த பக்கம், நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது. இந்த பக்கம் மார்க்கெட் சைடு வந்துட்டோம். நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து அப்படியே போயிடலாம். சிக்னல்லேருந்து ஸ்லைட்லி ரைட் போனால் வந்துவிடும். தள்ளிக்குங்க. ஆஹா, சுற்றி தான் போகணுமா? ஆமாம், சுற்றித்தான் போக வேண்டும். அப்படி ரூல்ஸ் போட்டு விட்டார்கள். நேராக போயிடலாம். இப்போ
நேர் ரோட்டில் போயிட்டால் நம்ம வாட்டுக்கு போயிடலாம். தாவரவியல் பூங்காவுக்கு நேராக போகணும். மேலே அதில் ஒன்றும் இல்லைங்க, எல்லா மிருகம் எப்படி எப்படி பரிமாண வளர்ச்சி அடைந்தது, அது பிளா பிளா பிளா, இப்படி ஆகுது, இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், கருவழி இப்படி இருக்கும், அது இதுன்னு சொல்லி அந்த இதில் டெமோவில் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ரேஸ் கோர்ஸ், குதிரை ரேஸ் கோர்ஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரிகிறதா, இதுதான் குதிரை ரேஸ் கோர்ஸ். வானே வானே, இது கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டா, ப்ரைவேட் ஏதோ கிரவுண்ட் வச்சுருப்பாங்க அவ்வளோ தெரிகிறது. ஏதோ கிரவுண்ட் ஆக மாட்டோம், என்ன கிரவுண்ட் என்று தெரியவில்லை. வந்து விட்டோம், பார்க்கிங்கை விட்டு விட்டு வருவோம். 20 ரூபாய் கட்டணங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்துச்சு டிக்கெட்டு, இப்போ 50 ரூபா பண்ணிட்டாங்க. 2 பேர்த்துக்கு சேர்த்து 100 ரூபா. ஆனால் உள்ளெல்லாம் வந்தால் முதல்ல அங்கங்கெல்லாம் உட்காரலாம், இப்போ எங்கேயுமே உட்காரம் விட்றதில்ல, ஒன்றும் விட்றதில்ல. இங்கே ஒரு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 50 ரூபா. முதல்ல ஒரு ஆளுக்கு 20 ரூபா இருந்துச்சு. அப்போ இருக்கிற பக்கம் எல்லா பக்கம் போகலாம், இப்போ எங்கேயுமே உட்கார விட மாட்டேங்கிறாங்க. அங்கெல்லாம் பாருங்கள், அந்த இதில் கம்பி வேலி போட்டாங்க, யாரும் உள்ளே உட்காரக்கூடாதுன்றாங்க. என்னத்த சொல்கிறேன். தொட்டப்பட்டாலேருந்து கிளம்பியாச்சு நம்ம. அது கோத்தகிரி இது டாப் ஸ்லீப்பு இது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆமா. ரோடு எல்லாம் இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்களாம்மா. 8 மாதம் ஆச்சாம்மா, க்ளோஸ் ஆகிடுச்சாம்மா. அதனால் அப்படியே சரி கோத்தகிரி வர்ற வழியில் இந்த வழியாக வந்தாச்சு, நான் அப்படியே கோத்தகிரி வழியாக அப்படியே இறங்கிடலான்னு அப்படியே கிளம்பியாச்சு. மத்தியானம் லஞ்சு மறுபடியும் மணி கரெக்டாக 1:30 ஆச்சு. அப்படியே மேட்டுப்பாளையம் போய் சாப்பிட்டுக்கலாம். ஒரே முட்டை அப்படியே இறங்கிடுவோம். இது மறுபடியும் மேலே ஏறி கோத்தகிரிக்கு ஏறி அப்புறம் இறங்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, இங்கே எல்லாமே இப்போ ட்ரையாக இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஊட்டி மாதிரியே இருக்காது. இப்போ சீசனில் தான் வரணும். இப்போ வந்ததே வேஸ்ட். கம்முன்னு வீட்டில் இருந்திருக்கலாம். இங்கே ஒரு டீத்தில் எஸ்டேட் ஒன்று இருக்குமே இங்கே மேலே, 2வது கீரில் ஏறு. பா செம்மையாக இருக்குது ஆல்ட்ரேஷன் வண்டி, வேறு லெவல். இதுதான் அந்த எஸ்டேட் சொன்னேன். இந்த எஸ்டேட்னா பாட்டு போகலாமா? வேண்டாங்கிறான், அதனால் கிளம்பிடலாம். சூப்பராக இருக்கு. ஒரு மேலே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். மேலே போய் அழகின் சிகரம் ஊட்டி. கொடைக்கானல் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் கிளைமேட் பயங்கரமாக இருக்கும். வாண்ணா வாண்ணா, அப்படியே நேராக வந்துருண்ணா, திருப்பாதீங்க. வந்ததுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒரு ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் இந்த வாட்ச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்ஸு, லிவிஸ் பர்ஸ் ஒன்று எடுத்தேன். என் ஒய்ஃபுக்கு தான் ஹேண்ட்பேக்குமே, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பர்ஸு, சின்ன பர்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு வாட்ச்சு. அவ்வளோதான். ஊட்டி வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஒன்று வாங்கி விட்டோம். தொட்டப்பட்டா சிகரம் 4 கிலோமீட்டர். தொட்டப்பட்டா இது மேலே தான் போகணும். தொட்டப்பட்டா இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தொட்டப்பட்டா போனால் நல்லா இருந்திருக்கும், க்ளோஸ் பண்ணிட்டாங்களே.
மலையெல்லாம் அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த மலையெல்லாம். இந்த வண்டியோட டியோ இதெல்லாம் நல்லா இழுக்குது. கோத்தகிரி பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வண்டி லான்ச் பண்ணுறாங்களோ என்ன தெரியலையே. ஏகப்பட்ட வண்டி போகுது இங்கே. கோத்தகிரி வந்தாச்சு. இந்த கோத்தகிரி சிட்டி வரிக்கு கிடைக்கும், ஆனால் அது குன்னூரில் தான் நல்லாயிருக்கும். ஊட்டி வரிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் குன்னூர் தான் வரிக்குன்னா சூப்பராக இருக்கும். வரிக்கு இங்கெல்லாம் இங்கேயும் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது வரிக்கு. அந்த டேஸ்ட்டே வேறு குன்னூரில். வர்றப்போ வாங்கலாம் தான் பார்த்தோம், வாங்க முடியல. சரி, அப்புறம் இறங்குறப்ப இந்த வழி நினச்சேன், அப்போ இருந்தாலும் வாங்கலான்னா மறந்துட்டு வந்தாச்சு. இங்கே தான் கிடைக்கும் வரிக்கு. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு இல்லை, சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட். கோத்தகிரி நல்லா கூலிங் தான், விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் கோத்தகிரி. இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா மிஸ்ட்டு. அந்த மேலே ஒரு இடத்துல அதே மாதிரி இருந்துச்சு, இந்த கீழே இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஒன்றுமே தெரியல, புகை மண்டலமாக இருக்குது. மிஸ்ட்டும் சொல்ல முடியாது, ஒரு புகை மண்டலமாக இருக்குது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்குது. இதில் நல்லா இருக்குது வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுக்கு. வர்றப்போ குன்னூர் வழியாக வந்துடுங்க யாராக இருந்தாலும், போகிறப்ப இந்த வழியாக போங்க, சூப்பராக இருக்கும் வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுக்கு. டக்கு 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 டக்குன்னு வந்துடும் இதில் பெண்டு. கொண்டோசி வழியெல்லாம் பெருசாக இல்லை, இதில் கம்மி தான். கொண்டோசி வழி எவ்வளோன்னு தெரில, ஆனால் கம்மி தான். பெண்டு மட்டும் டக்கு டக்குன்னு ஒரு இருக்கும். இதுதான் செக் போஸ்ட் கோத்தகிரி. ஒரே ஒரு செக் போஸ்ட் தான் இதில். இந்த செக் போஸ்ட் முடிஞ்சதுன்னா போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. இங்கே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஏறுறப்ப. இறங்குற பிரச்சனை இல்லை, ஏறுறப்ப வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க இங்கே. ஆல்மோஸ்ட் நம்ம கீழே கிட்டத்தட்ட வந்துட்டோம், நெருங்கிட்டோம் மேட்டிப்பாளத்தை கீழே. மொத்தம் 7 தான் ஹேர்பின் பெண்ட். இதில் குன்னூர் வழியில் 27ன்னு நினைக்கிறேன். ஹேர்பின் பெண்ட் முடிஞ்சதுன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. கீழே 99% கீழே வந்தாச்சு. கோத்தகிரியிலேருந்து கீழே தூக்கி வீசணும். முதல்ல சைடு கொடுத்தாரப்பா புண்ணியவா. 4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பக்கம் அவர் பின்னாடியே போயின்னுக்கிறேன். கீழே வந்தாச்சு. இன்னும் ஃப்ளாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் நிறையா கிராஸ் பண்ணும். இதில் நானே 2-3 டைம் பார்த்துருக்கேன் எலிஃபண்ட் கிராஸ் பண்ணுறத. இந்த சைடில் ரொம்ப வரும். காட்டுறதுனா இதுக்கு மேலே நான் வந்தால் மேட்டுப்பாளையம் ரோட்டை தான் காட்டணும். அது ஆல்ரெடி கரப்ட் ஆகிடுச்சு ஆடியோ, இருந்தாலும் காட்டினா காட்டலாம். நிறையா பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் எனக்கும் பேட்டரியில் சார்ஜ் இல்லை, அதனால் இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டிவான வீடியோ எல்லாம் வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டி விடுங்க. வாட்சிங் ஃபார் தேங்க்யூ. குட் பாய்.